ஒரு கப்பு மன் ஷரிப கம்ரன் கத்ஹன் ஹராமுன் அலைஹி ராயிஹத்துல் ஜன்னah சொர்க்கத்தின் வாசம் கூட அவனுக்கு ஹராம். ஒரு வார்த்தை அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்கலன்னு உன்ன எல்லா கோளையும் கீழே விழுவுதே. அந்த பொசிஷன்ல நம்மளை வச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. குல்லு முஸ்கிரின் ஹராம் கலீலுஹு வ கதீருஹு ஹராம். போதை தரும் எல்லாம் ஹராம் ஆக்கி சொல்லிட்டாங்க. கலீலுஹு வ கதீருஹு ஹராம். கொஞ்சமா இருந்தாலும் கூடுதலா இருந்தாலும் ஹராம். மன் ஷரிப கம்ரன் கத்ஹன் ஒரே ஒரு கப்பு சாராயம், அதிகமா வேணாம், ஃபுல்லு ஆஃப் கோட்டர், நல்ல நம்ம நிலைமை இதையெல்லாம் சொல்ல வேண்டியதா இருக்கு. அப்படி எல்லாம் சொல்றாங்களா இல்லையா? அதெல்லாம் வேணாம். ஒரு கப்பு மன் ஷரிப கம்ரன் கத்ஹன் ஹராமுன் அலைஹி ராயிஹத்துல் ஜன்னah சொர்க்கத்தின் வாசம் கூட அவனுக்கு ஹராம். உள்ள பிரவேசிக்கிறது இல்ல, சுவனத்தின் வாடையை கூட நுகர முடியாது என்று ஒரு கப்பு மதுவிற்கு இந்த கேடு என்றால் வாரந்தோறும் குடிப்பதை வழக்கமாக்கி கொண்டு வருபவர்கள் வல்லல் நபியை முன்னோடியாக கொண்டிருக்கிற தலைமுறை என்கிற போது வெட்கம் பிடுங்கி தின்கிறது. நாமெல்லாம் என்ன குடிகாரர்கள்? ஒரு நேரத்தில் குடித்தவர்கள் அல்லாஹ் ரசூலுக்கு ஆகலைன்னு உன்னை தூக்கி போட்டுட்டு போலையா? உங்களுக்கெல்லாம் தெரிந்த சஹாபி அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், மது அனுமதிக்கப்பட்ட காலத்தில் நான் சின்ன பையனா இருந்தேன், நான் தான் ஊத்தி கொடுப்பேன். ஒரு இடத்துல எல்லாரும் குடிச்சிட்டு இருந்தாங்க. குன்து சாகியல் கௌமி ஃபீ பைத்தி அபீ தல்ஹா. அபூ தல்ஹாவுடைய வீட்ல சாகியல் கௌம் எல்லாரும் ஆளுக்கு ஒரு கூளை வச்சு குடிச்சிட்டு இருந்தாங்க. தீர நான் ஊத்துவேன். நம்ம பசங்களை தால்ச்சா பாக்கெட் கொடுத்து விருந்துல இறக்கி விடுவோமா இல்லையா? அனஸ் ரலியல்லாஹு சொல்றாங்க, தீர ஊத்துற வேலை என்னோடது. ஊத்திக்கிட்டே இருந்தேன். வெளியில ஒரு சத்தம் வந்தது. இன்னமல் கம்ரு வல் மைஸ்ரு வல் அஸ்லாம் வல் அன்சாபு வல் அஸ்லாம் ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தானி ஃபஜ்தனிபு. கம்ரு அல்லாஹ் தடை செஞ்சிட்டான், அது ஷைத்தானுடைய செயல், அதை விட்டு விடுங்கள், அது அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்கல, மது ஹராமாக்கப்பட்டு விட்டதுன்னு வெளியில சத்தம். உடனடியாக எல்லா கூளையும் கீழே விழுகுது. சின்ன பையனா இருக்கிற அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு ஏத்த மாதிரி அதை வர்ணிப்பாங்க. ஒவ்வொருத்தருக்கும் அந்த காட்சி ஒவ்வொரு விதமா இருக்கும் இல்லையா? அவங்க வித்தியாசமா சொல்றாங்க, என்னடா இந்த கூளையோட கதி, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வாயில வச்சு முத்தம் கொடுத்தாங்க, வெளியில ஒரு சத்தம் வந்த உடனே கீழே போட்டு அந்த கூளையை மிதிக்கிறானோ என்னன்னே புரியல. யார் சொல்லுகிறா? அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்லுகிறார்கள், சற்று நேரத்திற்கு முன்னால் உதடுகளால் முத்தமிட்ட அதே குவளை காலுக்கு கீழே மிதிக்கப்படுகிறது. காரணம் ஒண்ணுதான், அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்கவில்லை, அல்லாஹ் ரசூல் தடுத்து விட்டார்கள். உடனே ரசூலுல்லாஹ்வை சந்திக்கிறதுக்காக போய் அத்தரை எடுத்து பூசிக்கிட்டு, ஏன்னா அந்த வாடையோ, எப்ப மதுவின் வாடை அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிடிக்கலையோ அந்த வாடையோட போய் நிக்கிறதுக்கு பிடிக்கல, அத்தரெல்லாம் பூசிட்டு போய் நின்றாங்க. என்ன பூசினாலும் அந்த வாடையை மறைக்க முடியாதுங்கிறது வேற விஷயம். அது இன்னைக்கு என்ன ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ போட்டு போனாலும் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ மாதிரி இது கெத்த வரும் வெளியே வாயை திறந்த உடனே. அப்படி ஒரு பரிசுத்த நாற்றம் அது. என்ன ஒரு வார்த்தை அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்கலன்னு உன்னை எல்லா கோளையும் கீழே விழுவுதே. அந்த பொசிஷன்ல நம்மளைய வச்சு கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. கையில வச்சிருக்கிறப்ப வெளியில ஒரு ஆள் சொல்றாருன்னு வைங்களேன், அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்கல ஹராம்னு சொல்லிட்டாங்க அப்படின்னா நாம உடனே நல்லா கேட்டியா அவர்கிட்ட கேட்போம். பகல்ல குடிக்க வேணாம்னு சொல்லியிருப்பாங்க, நீ நல்லா கேட்டியா?